டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். இப்போ நம்ம தமிழில் 3வது பருவம் வந்துட்டோம். ஓகேங்களா? நேற்று 2 பருவம் முடித்தோம். இப்போ அந்த 3வது பருவத்தில் இயல் 1 பார்த்திங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற ஒரு பாடம். இது வந்து தாரா பாரதி இந்த பாடலை இயற்றியிருப்பார். ஓகேங்களா? அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பாடல்களில் ஒவ்வொரு வரியும் என்ன இருக்குன்றதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஓகேங்களா? சரி, நம்ம நாடு இலக்கண இலக்கிய வளம் பெற்றது, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு, இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். இமயம் முதல் குமரி வரைக்கும் அது பரவி இருக்குது. வடக்கே இமயம் முதல் தெற்கே குமரி வரை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? இதில் எதுவும் நமக்கு கேள்விகளாக பெரிய அளவில் வராது. அப்படியே கடலில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரைட். இப்போ இந்த பாடலில் பாருங்கள். புதுமைகள் செய்த தேசம் எது, பூமியின் கிழக்கு வாசல் எது. ஏன் அப்படி சொன்னாங்க? இந்த உலகத்தினுடைய கிழக்கு பகுதின்றது இந்தியா, சைனா, இந்த 2 நாள் தான் உலகத்தினுடைய கிழக்கு பகுதியை குறிக்கும். ஓகேங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அலெக்சாண்டர் இந்தியாவின் படையெடுத்தாரா கிமு 326. அப்போது இந்த இந்தியாவை கைப்பற்றிட்டா உலகத்தினுடைய கிழக்கு பகுதியை கைப்பற்றினதுக்கு சமம்னு அவர் நினைக்கிறார். அப்போ அந்த வார்த்தையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தினுடைய கிழக்கு பகுதி எந்த நாடுன்னு கேட்டால் இந்தியா. அதுதான் தாரா பாரதி கவிதையாக எழுதியிருக்கார். புதுமைகள் செய்த தேசம் எது, பூமியின் கிழக்கு வாசல் எது அப்படின்னு. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. ஏன்னா அந்த உலகத்துக்கே ஒரு மிகச்சிறந்த நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் தான். அப்போ நம்முடைய தேசத்துக்கும் அது நூல் ஆடையாக விளங்குது. நல்லா ஒரு வரியையும் கவனமாக படிங்க. அப்போ தான் உங்களால் தமிழில் 98 மார்க் எடுக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி தரவாக படித்து பாருங்கள். குறுகிய அளவில் போகிறேன், அப்புறம் போக போக கொஞ்சம் கிளாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், டைமிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். அப்போது தேசம் உடுத்திய, திருக்குறள் என்பது தேசம் உடுத்திய நூலாடை. இது 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு மேலாடை. இந்த மெய்யுணர்வு என்பது மேலாடைன்னு சொல்கிறார். அப்போ திருக்குறள் என்பது நூலாடை. அப்போ நூலாடைக்கு எதை சொல்கிறாரு, மேலாடைக்கு எதை சொல்கிறாருன்னு நீங்கள் தரவாக படிக்கணும். ஒரு வரியும் இன்றைக்கி தரவாக படிக்காமல் நாளைக்கு எக்ஸாமில் போய் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா ஐயோ மெய்யுணர்வா இல்லை திருக்குறளா, நூலாடைக்கு என்ன சொல்கிறது, மேலாடைக்கு என்ன சொல்கிறதெல்லாம் இங்கே தரவாக பார்த்துங்க. எக்ஸாமில் போய்ட்டு குழப்பம் அடைய வேண்டாம். ஓகேங்களா? ரைட். இங்கே பாருங்கள். இது குரில். மே மே மேலாடை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரிக்கரையில் எதிரொலிக்க. அப்போ காளிதாசன் யார்? இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அழைக்கப்படுபவர் காளிதாசர். அவருடைய தேனிசை பாடல்கள் எங்கே வந்து எதிரொலிக்குது? இவர் வடக்கு புறத்தில் இருக்கிறார், வடநாடு. ஆனால் காவிரின்றது தென்பகுதியில் இருக்கிறது. அப்போ வடக்கு பகுதியில் தேனிசை பாடல்கள் தென் திசையில் வந்து என்ன பண்ணுது, எதிரொலிக்குதுன்னு அவர் சொல்கிறார். இங்கே பாருங்கள். கம்பன் யார்? தமிழ்நாடு தென்பகுதி. அப்போது கம்பனுடைய அமுத கவிதை கங்கை அலைகள் இசையமைக்குதான். அப்போ வடநாட்டில் பாடின பாட்டுக்கு காவிரி கரையில் எதிரொலிக்குது. கம்பனுடைய அமுத கவிதை, கம்பன்ன்றவர் தமிழ்நாடு, கங்கை எங்கே? வடநாடு. அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக வரும். காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள் டேஷ் கரையில் எதிரொலிக்கிறது. இந்த இடத்துல கங்கை, காவிரி, யமுனை, வேறு ஏதாவது என்னென்ன நதிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ அது காவிரி ஞாபகம் வச்சுக்கணும். கம்பனுடைய அமுத கவிதை கங்கையில் அலைகள் இசையமைக்குது. இப்படி எந்தெந்த நதியை எதோட ஒப்பிடுறாங்கன்றது ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. ரைட். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். அப்போ இந்த கன்னியாகுமரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துகிறார். அவர் உருவகப்படுத்தி காஷ்மீரத்தினுடைய தோட்டத்தில் விளைகின்ற பூக்கள் மாலையாக அமையுது அப்படின்னு சொல்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிற நதிகள் கிழக்கு கரையில் பாஞ்சி வளம் கொழிக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்போ நீங்கள் கர்நாடகாவில் மழை பெய்யுது, எங்கே வந்து சேருது? நம்ம பக்கம் தானே வந்து சேருது. அதுதான் அவர் சொல்கிறார், கிழக்கு கரையில் நலம் கேட்கும். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இப்போ மகாபலிபுரம்லாம் பாருங்கள், எல்லா கற்களையும் என்ன வச்சுருக்காங்க, ஒரு கலைக்கூடமாக மாற்றிருக்காங்களா? ராஜராஜ சோழன் எடுத்துங்க, அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் எடுத்துக்கங்க, அப்புறம் தாராசுரம் கோயில் எடுத்துங்க. தாராசுரம் கோயில் வந்து கலைகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதுதான் அவர் சொல்கிறார். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. அப்போது இந்திய நாடு எவ்வளோ நாடுகளுக்கு பசியை தீர்க்குதுன்னு அவர் சொல்கிறார். அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோல். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். காந்தியினுடைய சின்ன கைத்தடி
அறத்தினுடைய ஊன்றுகோல்னு சொல்கிறாங்க. அப்போ எதனுடைய ஊன்றுகோல் டேஷ்னு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. அப்போ நமக்கு ஆன்சர் அறத்தின்னு எடுக்கணும். ஒவ்வொரு வரியும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. புதுமைகள் செய்த தேசம் எது? பூமியின் கிழக்கு வாசல் எது? இது கூட டேஷ் தான். பூமியின் கிழக்கு வாசல் எது? இந்தியா அப்படி கூட நம்ம சொல்லலாம். தாரா பாரதி. ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வரிகளை படித்து பார்த்து நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க. இந்த வரிகளை கொடுத்துட்டு யார் இந்த வரியை எழுதினா கூட தாரா பாரதி அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். ஓகேங்களா? இப்போ சொற்பொருள். இப்போ சொல்லும் பொருளும். மெய்னா உண்மை, தேசம்னா நாடு. இப்போ நம்ம அந்த பாடல்களில் பார்த்த பொருள் தான் இதில் எல்லாமே அப்படியே இருக்கும். வேறு ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. அடுத்தது நூல்வெளி. இப்போ தாரா பாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். சார் இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற வார்த்தையை கவனிங்க. தாரா, இது அப்படியே இந்த 2 எழுத்தை மட்டும் ரிவேர்ஸில் படிங்க. ராதா, அப்படியே ராதாகிருஷ்ணன் சொல்லிடலாம். ரொம்ப ஈஸிங்க படிக்கிறது. அழகாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குறுகிய அளவில் படிங்க. ரொம்ப அழகாக மனப்பாடம் பண்ணிடணும். இதில் இருக்கிற ஒரு வரியையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் எக்ஸாமில். ஓகேங்களா? பாருங்கள், தாரா அப்படியே திரும்பி போட்டால் ராதா. ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம், ராதாகிருஷ்ணன். ரைட். அடுத்தது கவிஞாயிறு. இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறாரு? கவிஞாயிறு. ஓகேங்களா? மொழி ஞாயிறு யார்? தேவநேய பாவனார். கலை ஞாயிறு யார்? முத்துசாமி. இந்த மாதிரிலாம் நமக்கு ஞாயிறுன்னு யார் பேர்லாம் வருதுன்றதை நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்ற அடைமொழியாய் பெற்றவர் தாரா பாரதி. ஓகேங்களா? புதிய விடியல், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். சரிங்க சார், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், பூமியினுடைய கிழக்கு பகுதி எது? இப்போ தான் நம்ம பார்த்தோம், இந்தியான்னு பார்த்தோம். அப்போ இது எங்கள் கிழக்கு. ஓகேங்களா? அப்புறம் கிழக்கு பக்கம் தானே சூரியன் வந்து உதயமாகுது. அப்போ நமக்கு விடியல் கிடைக்குதா இல்லையா? புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு இல்லையா? அந்த இறைவன், அந்த சூரியனை நம்ம காலையில் எழுந்துச்சி நமஸ்காரம் பண்ணுறோமா இல்லையா? வணங்குறோமா? அப்போ அந்த விரல்களை எடுத்து கும்பிட்றோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை எடுத்துக்குங்க. விரல் நுனி வெளிச்சங்கள். சூரியன் வந்தால் வெளிச்சம் வந்துடுதா? அப்போ வெளிச்சம் ஏதோ ஒரு நூல் வருமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த கையை எடுத்து அப்படி கும்பிடுங்க. அப்போ விரல்கள் தான் கையெழுத்து கும்பிடும். விரல் நுனி வெளிச்சங்கள் நம்மளால் ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும். ஓகேங்களா? தாராபாரதி கவிதைகள், இந்த நூல்கள் தான் வருது. இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அப்படியே ஒரு தடவைக்கு 2 தடவையாக இதை நீங்கள் சொல்லி சொல்லி பழகுனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன். இப்போ இந்த புக்கில், நம்ம புக்கில் ஓகே, பாருங்க. இதை பாருங்கள். 1996 கேட்கப்பட்ட கேளுங்க. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார், செந்தமிழ் ஞாயிறு தேவநேய பாவனார், கவி ஞாயிறு தாராபாரதி, கலை ஞாயிறு முத்துசாமி. இந்த மாதிரி அந்த ஞாயிறுன்னு வரதெல்லாம் தொகுத்துருக்குறோமா? இந்த புக்கில் இந்த மாதிரி கம்பைண்டாக வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நாங்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் தேடி தேடி படிக்க முடியாது. போட்டியாளர்களுக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷமாக விளங்கக்கூடிய ஒரு புத்தகமாக இதை நாங்கள் உருவாக்கியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த புத்தகம் ஒன்று இருந்தால் போதுங்க, நீங்கள் 95லேருந்து 98 மார்க் எடுக்கிறது உறுதி. அதுதான் நாங்களும் புக்கில் அறிமுகத்திலே சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரு புத்தகம் இருந்தால் 95 மதிப்பெண்கள் பெறுவது உறுதின்னும், அதே மாதிரியே கடந்த குரூப் 4 எல்லா கேள்விகளும் இடம்பெற்ற ஒரு புத்தகமாக இது விளங்கியிருக்குன்னு உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, சரி பாருங்கள். இங்கே தான் வந்துட்டோம் இல்லையா? சரி, இதுதான் பார்த்தோம். இப்போ அவருடைய நூல்வெளி பார்க்கலாம். தேசம் உடுத்திய நூலாடை இல்லைங்களா? ஏன்னா தாராபாரதி குறிப்பிட்ட நூல் திருக்குறள். இது 2023 கேட்டிருக்காங்களா? காளிதாசன் தேனிசை பாட்டு எதிர்க்கணும் காவிரிக்கரை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது மதிப்பீடு பார்க்குறோம். இப்போ நம்ம கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். ஏன்னா அந்த புத்தகத்தில் ஒன்றையும் நாங்கள் மிஸ் பண்ணலை. மதிப்பீடு, டேஷு, அறிஞர் பொருள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். நூலாடை, நூல் ப்ளஸ் ஆடை, எதிரொலிக்க, எதிர் ப்ளஸ் ஒலிக்க. இப்போ நூல்வெளி பாருங்கள். அவருடைய பிறப்பு குவளை, திருவண்ணாமலை மாவட்டம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெளிவாக வச்சுக்கணும்.
இப்போ ஒரு ஒன்றா படிச்சுக்கிட்டு இருக்கோம். யார் யார் எங்கெங்க படிச்சாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம 6வது புத்தகத்தில ஓப்பனிங்லேருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பாரதிதாசன் இருப்பார். அவர் எங்கே பிறந்தாருன்னா, பாண்டிச்சேரியில பிறந்திருப்பாரு. ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம பின்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? தொகுத்து கொடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த பாருங்களேன். இங்க பாருங்க. கவிஞர்கள் அவர்கள் பிறந்த ஊர். பாருங்க, பாரதிதாசன் பாண்டிச்சேரி. இது ஃபுல்லா 6வதுல அப்படியே நமக்கு. எது வரைக்கும் வருவார்? தாய்மானவர் வரைக்கும், கவிமணி வரைக்கும் 6வது வருவாருங்க. அப்புறம் பழைய புக்கு, வரலாறு எங்கே பிறந்தாரு, அப்படியே புது புக்கு, பழைய புக்கு எல்லாத்துலேயும் அவங்கவுங்க பிறந்த ஊர் எவ்வளோ கொடுத்துட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு தமிழ் பொக்கிஷமாக அந்த புத்தகம் விளங்குங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதை பாருங்க, பாரதிதாசன் பாண்டிச்சேரி, பெருஞ்சித்திரனார், சமுத்திரம் அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ண எல்லாமே கம்ப்ளீட்டாக மனப்பாடம் இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? தாராபாரதி, குவளை, திருவண்ணாமலை. அப்போ இவ்வளோ தூரம் நம்ம முடியரசன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அப்படியே நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் 98 மதிப்பெண்கள் எடுப்பது உறுதிங்க. ஓகே. சரி, இப்போ ஓகே, இதை பார்க்கலாங்களா? நூல்வெளி. பிறப்பு குவளை, திருவண்ணாமலை மாவட்டம். காலம் 1947 டு 2000. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம வெள்ளக்காரங்கிட்ட சுதந்திரம் தான்னு கெஞ்சிட்டு கிடந்தோம். தாராபாரதி. சுதந்திரம் எப்போ கொடுத்தாங்க? 1947 கொடுத்தாங்க. அப்படியே ரவுண்ட் ஃபிகராக இருக்குது பாருங்கள், 2000. அப்போ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் இமேஜினேஷனில் கற்பனை பண்ணிங்கன்னா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். சுதந்திரம் தாராபாரதி. சுதந்திரம் எப்போ கொடுத்தாங்க? 1947 டு 2000. ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். பெற்றோர்கள் துரைசாமி புஷ்பம் அம்மாள். ஓகேங்களா? பெற்றோர்கள் பார்த்தாச்சு. இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். நான் சொன்னேன் தாராபாரதி. தாராபாரதி திருப்பி போட்டால் ராதா கிருஷ்ணன். மனைவி சந்தானலட்சுமி. 34 ஆண்டுகள் பணி. அப்போது இந்த தாராபாரதி 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணி ஆற்றியிருக்கார். அப்போ 36 ஆண்டுகள் யார் வந்து ஆசிரியர் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவிமணி. அப்போது தாராபாரதி 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை மேற்கொண்டார். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. கவிமணி 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை மேற்கொண்டார். ஓகேங்களா? தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதையும் பெற்றிருக்கார் அவர். அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. 2010-11 இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே பாருங்கள், 2000 அவர் இறக்குறார். அடுத்த 10 ஆண்டுகளில் அவருடைய பாடல்கள் தேசியமயமாக்கப்படுது. அடுத்த 10 ஆண்டுகள். அப்போது இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. தாராபாரதி இறந்த 10 ஆண்டுகளில் அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு படிச்சுட்டா போதும். பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது நமது இந்திய நாடு. இந்திய தாய்க்கு மேலாடாக விளங்குவது மெய் உணர்வு. நூலாடைன்னு சொன்னால் திருக்குறள். அல்ல குறையாத அமுத சுரபியாக திகழ்வது அன்னை பாரத நாடு. அறத்தின் ஊற்றுகோலாக விளங்குவது காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. அப்போ அறத்தின் இந்த இடத்துல நல்லா கவனமாக படிச்சுங்க. கவிஞாயிறு அடமொழியால் குறிக்கப்படுபவர் தாராபாரதி. இப்போ இந்த கவிஞாயிறு, மொழி ஞாயிறு, அப்புறம் கலைஞாயிறு இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே. அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தியடிகள். இப்போ பாருங்கள், நம்ம புக்கில் போனோன்னா இது வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம நூல்வெளி கொஞ்சம் தான் இருக்குது. நான் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரைட். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் காந்தி வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் நீங்கள் செலவிட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே ஒரு வரியாக நாங்கள் படித்து கம்ப்ளீட்டாக இதில் தொகுத்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? புக்கு உங்கள் கையில் இருந்தால் கடை நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கு இது அவ்வளோ உறுதுணையாக அந்த புத்தகம் உங்களுக்கு இருக்குன்றதில் கொஞ்சம் கூட எங்களுக்கு ஐயமே கிடையாது. தமிழ்நாட்டில் காந்தி. நம் நாட்டில் விடுதலை மட்டுமன்றி பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காக பாடுபட்டவர் காந்தி. இதில் வந்து தீண்டாமை ஒழிப்பு, சமுதாய மறுமலர்ச்சி இதுக்காக எல்லாருமே ரொம்ப பாரதிதாசன், பெரியார் இப்படி பல பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? போராடி இருக்காங்க. நாட்டினுடைய விடுதலைக்கு பாரதி போராடி இருக்கார். அப்போது இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ரீட் பண்ணிக்கோங்க. எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் காந்தியடிகள். ஒவ்வொரு வரியும் படிச்சுங்க. ஏன்னா அவர் என்னது ஒரே ஒரு வேட்டி மட்டும் தான் கட்டியிருப்பார். மேலே ஒரு ஆடம்பரமான ஆடைகளோ அதெல்லாம் உடுத்துறதே கிடையாது. அதனால் எளிமையை அவர் விரும்பினவர். ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது காந்தியடிகள் 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வந்தார். உங்களுக்கே தெரியும், ரவுலட் சட்டம் 1919 கொண்டு வரப்பட்டது. மொத்தம் 1919 வரலாறில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சம்பவம் இருக்கும். உங்களுக்கு ரவுலட் சட்டம் இருக்கும், மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் இருக்கும்,
ஜாலியன் வாலாபாக் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது காந்தியடிகள் சென்னையில் இருந்தாங்க. அதுதான் இங்கே நமக்கு கேள்வி. ஓகேங்களா? ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் போராட்டத்தை நடத்த ராஜாஜி வீட்டில் ஆலோசனைகள் மேற்கொண்டார். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ரவுலட் சட்டம் வந்தபோது காந்தியடிகள் எங்கே இருந்தார்னு கூட சென்னையில் இருந்தார் நம்ம சொல்லிடலாம் ஆன்சர். ஓகேங்களா? திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா? பாரதி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, காந்தி கிட்ட. உடனே காந்தி என்ன சொல்கிறார், இன்றைக்கி ஒரு பணி இருக்குது, நாளைக்கு தள்ளி போடுங்க, நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு அவர் ரிப்ளை கொடுக்குறதா நமக்கு சொல்லப்படுது. இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, நாங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என காந்தி கேட்டார். அதுக்கு என்ன சொல்கிறார், சரி தங்கள் பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், நான் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாரதி ஒரு பதில் சொல்கிறார். திட்டமிட்டபடி கூட்டம் நடைபெறும், தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என பாரதி காந்தியடிகளும் கூறினார். இவ்வளோதான். பாரதி எங்கள் நாட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாரதியும் ராஜாஜியும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பாரதி அங்கே போனதாகவும் பாரதியை பற்றி சொல்கிறாங்க. அந்த கவிதை கட்டுரை கிடைக்குது. யார் இந்த பாரதி அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், எங்கள் தமிழகத்தின் சொத்துன்னு சொல்கிறார். அவருடைய நல்லா அவரை விசாரிச்சுட்ட பிறகு, இவரை தமிழகத்தின் சொத்துன்னு சொல்லாதீங்க, நம்ம தேசத்தின் சொத்துன்னு சொல்லுங்கள், அவர் ரொம்ப பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு காந்தி சொல்கிறாங்க. பாரதியார் இந்திய நாட்டின் சொத்து, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என கூறியவர் காந்தி. ஓகேங்களா? உழவர்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து வயலில் வேலை செய்து கொண்டிருப்பதை காந்தியடிகளுக்கான நிகழ்ச்சி மதுரையில் 1921 செப்டம்பர் மாதம் நடந்தது. அவர் பார்க்குறாரு, விவசாயி வந்து ஒரே ஒரு ஆடை தான், கீழாடை தான் உடுத்திக்கிட்டு வேலை செய்கிறார். ஏன்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த ஆடையெல்லாம் நான் வாங்கி போட்டால் அப்புறம் எங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ விவசாயிகள் வந்து உழவர்கள் வந்து விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தன்னுடைய ஆடை மாற்றத்தில் எளிமையை மேற்கொண்ட இடம் மதுரைங்க. காந்தியடிகளுடைய எளிமை எங்கே மாறுச்சுன்னா மதுரையில். எந்த வருஷம்? 1921. எந்த மாதம்? செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் எத்தனாவது? 9வது மாதம். ஓகேங்களா? அப்போது இந்த 1921 அவருடைய எளிமையை, அந்த உடையில் எளிமையை மாற்றத்தை ஏற்படுத்தின இடம் மதுரை. அது நடந்த மாதம் செப்டம்பர். அப்போ இந்த 9ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை பெற்றது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மதுரை. காந்தியடிகள் உடை அணிவதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின, ரெண்டு ரிப்பீட் ஆகிருக்கு. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என கூறியவர் காந்தியடிகள். பாருங்கள், 2017 கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி. உலகம் போற்றும் எளிமை திருக்கோலம் எனப்படுவது காந்தியடிகளின் தோற்றம். வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்த பணக்காரர் வீட்டில் காந்தியடிகள் தங்கிய நிகழ்வு கானாடுகாத்தான் என்ற ஊரில் பிறந்தது. இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கும்போது அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கானாடுகாத்தான் என்ற இடத்தில் தங்க வைக்கப்பட்டார் காந்தியடிகள். அப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பணக்காரருடைய வீடு. அலங்கார பொருட்கள்லாம் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கார். ஆடா, இவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து இதுக்காக செலவிட்டுருக்கீங்களே, இதில் 10ல் 1 பங்கு என்கிட்ட கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், இதை விட மிக சிறப்பாக உங்கள் வீட்டை அலங்காரம் செஞ்சுருப்பேன், ஏழைங்களுக்கு இந்த பணம் செலவாகிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அலங்காரத்திற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்திருந்தால் இதை விட அழகாக செய்து விடுவேன் என்று கூறியவர் காந்தியடிகள். ஓகேங்களா? அதாவது அந்த பணம் வந்து ஏழைங்களுக்கு செலவிடுங்கன்ற மாதிரி சொல்கிறார் காந்தியடிகள். மதுரை மீனாட்சி அம்மன், இது 2 இடத்துல தமிழ்நாட்டில் அவர் உள்ளே போகிறதுக்கு மறுப்பார். ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் ஒன்று குற்றால அருவி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது இல்லைங்களா, அதனால் கோயிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் குற்றால அருவியில் உள்ளே போகும்போது ஒரு கோயிலை தாண்டி தான் போகணும். அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட இன மக்கள் கோயிலுக்குள்ளே தாண்டி போகக்கூடாது, அதனால் அந்த 2 இனங்களையும் தவிர்க்கிறார். அப்போது காந்தியடிகள் தமிழகத்தில் எந்த 2 இடத்திற்கு செல்ல மறுத்தார் அப்படின்னா, ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் ஒன்று குற்றால அருவி. படித்து பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாததால் காந்தியடிகள் அக்கோவிலுக்கு வர மறுத்தார். குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை இருந்தும் அதில் ஒரு சாரார் நீராட முடியாமைக்கு காரணம் அங்கிருந்த கோவிலின் வழியாக அவர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. அப்போ ஒரு வரியையும் நல்லா நிதானமாக படித்து, ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 hour நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் முடிஞ்சிடுச்சிங்க. 98 மார்க் கண்டிப்பாக உறுதியாக எடுக்க முடியும். இப்போயும் நான் சொல்கிறேன், வரக்கூடிய குரூப் 4ல் நம்ம சேனல் நம்பி படிக்கிறவங்க 98 மார்க் எடுக்க வைக்கிறது உறுதிங்க. ஓகே. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். ஓகேங்களா? சரி. தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்ட நூல் ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கங்க. அடுத்தது, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள். ஓகேங்களா? காந்தியடிகள் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்த ஆண்டு 1937. அப்போ இலக்கிய மாநாடு 1937. சுதந்திரம் அடைஞ்சது 47.
அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்ததுன்னு படிங்க. இம்மாநாட்டிற்கு வரவேற்பு கொடுத்த தலைவராக இருந்தவர் உவேசா. அப்போ அந்த உவேசாவினுடைய நிழலில் தான் நான் தமிழ் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் சொல்வார். உத்தமதானம் வேங்கட ரத்தினம் சாமிநாதன், அதுதான் அதனுடைய விரிவாக்கம். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறது என காந்தியடிகளால் பாராட்டப்பட்டவர் உவேசா. 2023 கேட்கப்பட்ட கேள்வி. ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். 2017. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் நம்ம வார்த்தை தெளிவாக புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு, காந்தியடிகள்னு. இதை நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா அங்கே கீழே யாரெல்லாம் இருப்பா? புத்தர் இருப்பார், காந்தியடிகள் இருப்பார், வேறு யாராவது அம்பேத்கர் இருப்பாங்க. இப்படி இவங்களாம் இருக்கும்போது நமக்கு என்ன போவோம்? இந்த கேள்வியை ஒழுங்காக நம்ம படிக்காமல் போனால் யாரை எடுப்போம்? புத்தரை தான் அடிப்போம், ஈகை சிகரன் அப்படின்னும்போது. அதனால் புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரியையும் படிங்க. இந்த புத்தகத்தை ஒரு வரி விடாமல் நாங்கள் கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்குறோம். புக்கே தேவைப்படாது உங்களுக்கு. பழைய புக்கு, புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். உங்கள் நேரத்தை எங்கேயுமே நீங்கள் கொஞ்சம் கூட வீணாக்க வேண்டாம். உங்களுக்கு தமிழில் 98 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும், நாங்கள் உறுதி கொடுக்குறோம். ஓகேங்களா? மதிப்பீடு. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடிநிழலில் உவேசா. மதிப்பீடு, பொறுத்துக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். அடுத்தது நம்ம வேலுநாச்சியாரை பார்க்க போகிறோம். 7.3 எவ்வளோ கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கன்றதை அப்படியே காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு பேஜ்லேயுமே நீங்கள் பார்க்க முடியும் டிஎன்பிஎஸ்சி. இந்த டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதிலிருந்து மட்டுமே லாஸ்ட் குரூப் 4ல் 55 வினாக்கள் இடம்பெற்றிருக்குன்றதை நம்ம பேஜ் நம்பரோட ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு புக்கு உங்கள் கையில் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு பணம் மிச்சம், நேரம் மிச்சம், அலைச்சல் மிச்சம், எல்லாத்தையும் நாங்கள் மிச்சப்படுத்தியிருக்கோம் அந்த புத்தகத்தில். 2 ஆண்டுகள் உழைப்பு இதில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.